கரூருக்கு செல்ல மாவட்ட ஆட்சியர் அனுமதி மறுப்பதாக தமிழக வெற்றிக்கழக நிர்வாகிகள் புகார் தெரிவித்துள்ளனர். இதுவரை அனுமதிக்கப்படவில்லை என நீதிமன்றத்தில் முறையிட தமிழக வெற்றிக்கழகம் முடிவு செய்திருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ஜெரி. விவரங்களை வழங்கலாம். வணக்கம். சட்டத்திற்கு புறம்பாக மாவட்ட செயலாளர் மதியழகன் காவல்துறை கைது நடவடிக்கையை மேற்கொள்வது எனவும், கரூர் செல்வதற்கு இதுவரை எங்களுக்கு அனுமதி வழங்கவில்லை எனவும், மாவட்ட ஆட்சியரை பலமுறை தொடர்பு கொண்டு இதுவரை எங்களுக்கு சரியான பதில் வரவில்லை எனவும் இது போன்ற முக்கிய குற்றச்சாட்டுகளை முன்வைத்து இன்று நீதிமன்றத்தை தமிழக வெற்றிக் கழகம் நாட இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கரூரில் விஜய் பரப்புரையில் நடந்த துயர சம்பவம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் சோகத்தில் ஆழ்த்திருக்கிறது. விஜயை பார்க்க வந்து ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த துயர சம்பவம் தொடர்பாக தவிக தலைவர் விஜய் மட்டும் இரங்கல் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் அவரது கட்சி நிர்வாகிகள் யாரும் இரங்கல் தெரிவிக்கவில்லை. இது தொடர்பாக தொடர்பு கொள்ள முடியாத அளவுக்கு தொலைபேசியை அணைத்து வைத்து தொடர்புகளுக்கு வெளியே இருப்பதாகவும் தொடர்ந்து விமர்சனங்கள் குவிந்து வருகிறது. இந்த சூழலில் கரூர் மாவட்ட துயர சம்பவத்தை தொடர்ந்து கரூர் மாவட்ட தவிக மாவட்ட செயலர் மதியழகன் போலீசார் இன்று கைது செய்து கடந்த 2 நாட்களாக தலைமறைவாக இருந்த அவர் இன்று கைது செய்யப்பட்டு தனிப்படை போலீசார் அவரை விசாரணை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் தான் பவுன்ராஜ் என்ற மற்றொரு நிர்வாகியும் கைது செய்யப்பட்டு விசாரித்து வருகின்றனர். இந்த சூழலில் தான் தமிழக வெற்றிக் கழகம் தற்பொழுது நீதிமன்றத்தை நாட முடிவு செய்திருக்கிறது. அதாவது மாவட்ட ஆட்சியரை பலமுறை தொடர்பு கொண்டு இதுவரை சரியான பதில் வரவில்லை எனவும், சட்டத்துக்கு புறம்பாக மாவட்ட செயலாளர் மதியழகன் காவல்துறை நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது எனவும் இந்த கைது நடவடிக்கையை எதிர்த்து நீதிமன்றத்தை நாட உள்ளனர்.